பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயர்பாடியில் இளம்பெண்களாகிய கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோன்பு காத்யாயனி விரதம் ஆகும். அனைத்து பெண்களின் கனவும் கண்ணனை தங்கள் கணவனாக அடைய வேண்டும் என்பதாக இருந்தது. இந்த ஆழமான பக்தியின் வெளிப்பாடாக அவர்கள் மார்கழி மாதம் முழுவதும் விரதம் இருந்து விடிய காலை நீராடி கண்ணனை வழிபடும் நோன்பை கடைபிடித்தனர். இந்த நோன்பின் போதுதான் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பாடிய திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தம் தோன்றியது. இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் திருமாலாகிய கண்ணனை இல்லத்திற்குள் வரவேற்று அவருடைய அருளைப் பெறுவதே ஆகும். கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோன்பின் அங்கமாக அவர்கள் அதிகாலையில் தங்கள் இல்லத்தின் வாசல்களை தூய்மைப்படுத்தி மங்களகரமான கோலமிட்டனர். கண்ணன் தங்கள் இல்லத்திற்குள் நுழையும்போது அந்த இடம் சுத்தமாகவும் தெய்வீக கவர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக பசுவின் சாணத்தால் மெழுகி அதன் மீது பூசணி பூ போன்ற பூக்களை வைத்தனர். சாணம் என்பது பூமியின் தூய்மையையும் கோமாதாவின் அருளையும் குறிக்கிறது. இந்த பூக்கள் கண்ணனுக்கு படைக்கப்படும் மலர் மாலைகளைப் போல பக்தியின் வெளிப்பாடாகவும் மங்களகரமான வரவேற்பு சின்னமாகவும் கருதப்பட்டன. இதனால்தான் இன்னும் மார்கழி மாதத்தில் வாசலில் சாணத்தில் பூ வைக்கும் பழக்கம் தொடர்கிறது.